அதே சமயத்துல நீங்க சொன்னீங்களே முகமதியர்களுக்கு அவங்க முஸ்லீமுக்கும் எங்களுக்கும் நல்ல உறவுன்னு வாஸ்தவம் தான். ஆனா அதே உங்க தலைவர் வந்து சிறுபான்மையினர் சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு செருப்பத்தை காட்டணும். அது பெரும்பான்மை தமிழ் தேசியம் இப்படிங்க வந்து யுவன் சங்கர் ராஜா நேத்து வரைக்கும் வந்து தமிழன், சரி, இன்னைக்கு அவர் வந்து நேத்து வரைக்கும் பெரும்பான்மை, இப்ப இஸ்லாமியரை மாற்றணும் எப்படி சிறுபான்மை சொல்ல முடியும்? ஈராஜேந்திர மகன் குரலரசர் நேத்து வரைக்கும் பெரும்பான்மை சமூகம், இன்னைக்கு இஸ்லாமியரா மாறினா எப்படி சிறுபான்மை சொல்ல முடியும்? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அவன் தமிழன், ஒரு இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் தமிழன், வழிபாட்டால் அவன் இஸ்லாமியன். நேத்து வரைக்கும் இஸ்லாமிய துறைமுருகனா இருக்கன்னா நாளைக்கு துல்கர் சல்மானா மாற முடியும், பேரை மாத்திக்கிட்டு இஸ்லாம். அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? மாறலாம், அது ஒரு வழி இருக்குல்ல. இது எந்த ஏரியா? முஸ்லீம் ஏரியானே. அப்படி சொல்லு, முதல்ல அதை சொல்லிடணும். எந்த ஏரியாவுக்கு வர்றோமோ அந்த ஏரியாவை சொல்லிட்டா அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவேன். ஆனா அப்படியே இருக்குங்க. அண்ணன் பிறவி கலைஞன்டா. பாய். அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. துல்கர் சல்மான்னா அவன் இவருடைய பையன், மம்முட்டி பையன். அவன் படம் அட்டகாசமா போயிட்டு இருக்கியா? என்ன படம்? அவன் ஒரு லாஸ்ட் கொள்ளையடிக்கிற மாதிரி படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அந்த படம்? திமுக எடுத்த மாதிரி இருக்கும் அந்த படம். இதுல லக்கி பாஸ்கர், லக்கி பாஸ்கர் 1000 உங்க படம் தானே அது? நீங்க தானே இந்த மாதிரி ராபரி பண்றது, அது ரொம்ப பிடிக்கும். திருட்டு கொள்ளை கற்பழிப்புனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே உங்களுக்கு. கற்பழிப்பா அப்படின்னா தெரியல. மலையை அறுத்து கொண்டு போறீங்கல்ல, மலையா அதுதான் கற்பழிப்பு, மலை கற்பழிப்பு. மண்ணள்ளி விக்கிறீங்களா, அது ஆறு கற்பழிப்பு. மரத்தை வெட்டுறீங்களா, அது மர கற்பழிப்பு. அந்த பெருமை நம் கற்பழிக்கும் கர்ணன் நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி அவர்களையே சேரும். கற்பழிக்கும் கர்ணன் விருமாண்டி. பாருங்க, கேரளாவுக்கு மணல் கடத்துறத நான் ஒத்துக்கிடல, அத நான் எதுக்குறேன், வன்மையா எதுக்குறேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்க கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, மனோ தங்கராஜே போராடி இருக்காரு. மனோ தங்கராஜ் உங்க அமைச்சர், முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர், அவர் கொழுப்படுத்த அமைச்சர், பால்ல கொழுப்படுத்த அமைச்சர், அவரே போய் நின்னு போராடி நான் தடுக்கிறேன்னு சொல்லி போராடினாரு. அமைச்சரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் மருத்துவமனைகளை புகுந்து மருத்துவரை கத்தியால குத்துறாங்க. ஆசிரியர் வந்து ஒருதலை காதல்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல போய் ஆசிரியர் சங்கம் இருக்கிறாங்க. பாருங்க, சும்மா அதெல்லாம் விஷயம் தெரியாம பேசிக் என்னன்னு தெரியுமா? அந்த பொண்ணும் அவனும் லவ்வர்ஸ். அவன் கடைசியில வந்து 2 வருஷமா காதல் பண்ணாங்க. 2 வருஷமா காதல் பண்ணிட்டு திடீர்னு அவளை வேணாங்கிறான். அவன் ஏற்கனவே அங்க பள்ளிக்கூடத்துல போய் வந்து பழக்கப்பட்டவன். அதனால அவன் போனதுனால யாரும் கண்டுக்கிடல. அவன் போயிருக்கான். போனவன் பேசிட்டு இருக்கும்போது படக்குன்னு கத்தி எடுத்து குத்தி இருக்கான். இது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து சிறந்த யூனிவர்சிட்டிக்குள்ள உங்களுடைய தலைவர் அண்ணாவின் பேர்ல எங்களுடைய ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள பொந்து கிடந்திருக்கு ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை கூட அடைக்கிற, அதான் திராவிட ஓட்டையா? $189 சிசிடிவில கிட்டத்தட்ட 29 சிசிடிவி வேலை பார்க்கல. பிரியாணியை வந்து செக்யூரிட்டிக்கு கொடுத்து அந்த செக்யூரிட்டியை கரெக்ட் பண்ணி உள்ள போயிருக்கிறான். அங்க மொத்த திமுக காரணம் என்னுடைய பிரியாணிக்கு அடிமையா இருக்கான். அடிக்க சரக்கு, ஊத்திக்க கிளாஸ், தொட்டுக்க ஊறுகாய் பாக்கெட், சாப்பிட பிரியாணி. இப்ப புரியுதா? இந்த மாதிரி ஒரு நல்ல பாய் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழை பெய்யுது. எம்டி சார், அது பீஃப் பிரியாணியா இல்ல கஞ்சா பிரியாணியான்னு தெரியல. கஞ்சாவா இருக்க வாய்ப்பு கூட பிரியாணி, மெத்து பிரியாணி நீங்க பண்ணுவீங்க உங்க ஆட்சியில் தானே. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. மக்களுக்கு நாங்க என்ன குறை வச்சிருக்கோம் சொல்லுங்க? மக்கள் இந்த தமிழ்நாட்டுல சுவீட்சமா இருக்காங்க. தேனாரும் பாலாரும் தான் ஓடலையே தவிர மற்ற எல்லா மக்களும் தேனாரும் பாலாரும் ஓடலன்னு சொல்லுங்களேன். இதை போய் வெளியே போய் சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, வெளியில என்ன, நான் எல்லா ஊடகத்திலையும் உண்மையை தான் பேசுவேன். எனக்கு பட்டதை தான் சொல்லுவேனே தவிர நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் எவங்கிட்டையும் கை விட்டு வாங்கல, புரியுதுங்களா? யாருகிட்டையும் வாங்கல. அதனால எனக்கு பயம் இல்லை. நடிப்பு சூர்யா, விக்ரம், கமலஹாசன் எல்லாம் தாண்டி சிவாஜி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்க. ஐயா, நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது. ஏன்னா இன்றைய தலைமுறை, நீங்க இளைய தலைமுறை, நாங்க வந்து முந்தைய தலைமுறை, 3 தலைமுறை. உங்களுக்கெல்லாம் 2 தலைமுறைக்கு முன்னாடி கொட்டை போட்டலாம். ஆமா, பழத்தை தின்ன எல்லாரும் பழத்தை தின்னா கொட்டையை தான் போட முடியும்.
பெரிய மனுஷன் மறுபடியும் அளவத்துல சரி, நானும் ஒரு கட்சி வச்சிருந்தேன். இன்றைக்கு என்ன இப்ப யார் வச்சிருக்கா? இப்ப யார் வச்சிருக்கா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற காலத்துல இணைச்சாச்சு. உங்களை அவங்க வச்சிருக்காங்க. உங்க கட்சிய இங்க பாருங்க, கார வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல? இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது. ஸோ இப்போ அன்றைக்கு பார்த்த துரைமுருகனுக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய துரைமுருகனுக்கும் ரொம்ப வித்தியாசம். அன்னைக்கு வேற ஒயிட் ஷர்ட் போட்டுருந்தா இன்னைக்கு கொஞ்சம் வேற சட்டை போட்டிருக்கேன். அதுவும் ஒரு காரணம் தான். இன்னைக்கு பளபளன்னு இருக்கீங்க. குளிச்சிட்டு வந்தேன் காலில். ஓஹோ, சோப் போட்டு குளிச்சிங்களோ? என்ன சோப் போட்டு? திராவிட சோப்பு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்படியா? அதான் பளபளன்னு இருக்கும் வார்த்தைகள்ல பளபள. ஓஹோ, ரேஷன் கடையில் விற்கிறாங்களே அந்த சோப்பு தான். அந்த சோப்பா? சரி சரி சரி. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. மத்திய அரசுடைய சொன்னதை கேட்டு பிள்ளைகள் பெறக்கூடாதுன்னு சொன்னது இந்த மாநில அரசு தானே. நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி, இப்ப நாம் இருவர் நமக்கு எதுக்கு மற்றொருவர்னு சொல்லி பிள்ளை பேரை குறிச்சு தமிழருடைய ஜனத்தொகையை அழிச்சு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இன்னொரு ஆள் வேணும் கேட்டீங்களா? எங்க மாமா அதை கணிச்சேன். ஆமா ஐயா, 5 பிள்ளை பத்துட்டார்ல, இன்னும் என்ன செய்ய போறாரு? நம்ம 6.5 கோடி, அவன் கிட்டத்தட்ட 22 கோடி இருக்கான் உத்தரப்பிரதேசத்துல. அவன் அந்த பேச்சை கேட்கறான். வீட்டுக்கு 10 பிள்ளை 8 பிள்ளை பெற்று தள்ளிட்டான். இங்க ஒரு அரசு எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் நாங்கள் அதை பாதுகாப்போம்னு சொல்லாம மத்திய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அப்படியே அதை அமுல்படுத்தின ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா நான் இழிச்ச வாய பாருங்க, கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பான், எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். தமிழ்நாடு தான் கரெக்டாக. அதாவது குடும்ப கட்டுப்பாடு, ஒவ்வொரு குடும்பமும் வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பையன்தான், என் பையனுக்கு 2 குழந்தைகள், அவ்வளோதான். எங்கள் குடும்பம் இன்னைக்கு சிரிச்சு. ஆனால் நான் கூட பிறந்தவங்க 8 பேர். எங்கள் ஜமீனை பங்கு போட்டாக்க கோமனம் கூட எங்களுக்கு கிடைக்கல. பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. ஆகையினால என்ன பண்ணுவீங்க? அதனால நிம்மதியாக இருங்க, 1 பெற்றுக்கோங்க, 2 பெற்றுக்கோங்க, சந்தோஷமா இருங்கன்னு கலைஞர் சொன்னார். அதில் என்ன தப்பு இருக்கு? அவர் மட்டும் வந்து வளைச்சு இல்லை, அவருக்கு எத்தனை குழந்தை இருக்கு? மூகா முத்து, ஆமாம், மூகா தமிழரசு, செல்வி, மூகா ஸ்டாலின், மூகா அழகிரி, கனிமொழி, வெளியே தெரிஞ்சு. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். டேய், நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா. இது உனக்கு அடுக்குமாடா? போடா போடா. தூக்கமா? அதாவது அவர் என்ன இமயமலையா? சிறையில போட்டு அவரை தலைவராக்குனாரு ஐயா கருணாநிதி. மீண்டும் ஜெயில போட்டா முதலமைச்சர் ஆக்குவாரு ஐயா ஸ்டாலின். அதான் நடக்க போகுது. வா, என் மாப்பிள்ள முதலமைச்சரா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பியா எனக்கு மாமாவா, ஒரே தெரியல உனக்கு.